முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் 2 வகை தான் இருக்கு. ஒண்ணு குட்டி போடும், ஒண்ணு முட்டையிடும். ஓகேங்களா? இது 2மே இல்லாம, ஒரு பை மாரி வயித்துல ஒரு பை மாரி இருக்கக்கூடிய பகுதியில வந்து பொறந்து, வளர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கங்காரு மட்டும் தான். அந்த கங்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அதோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வகையான கங்காரு அப்படிங்கிறது ஒரே நாட்டுல மட்டும் தான் இருக்குது. வேற எங்கேயுமே கிடையாது. எங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியால தான். அந்த ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மக்கள் தொகைக்கு விட அதிகமான கங்காருங்கிறது இருக்கு ஆஸ்திரேலியாவுல. அந்த ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து இடங்கள்லயும் நம்ம வீட்ல எப்படி நாய் வளர்த்துறாங்களோ, நம்ம வீட்ல எப்படி மாடு வளர்த்துறாங்களோ, நம்ம வீட்ல எப்படி பூனை, மீனெல்லாம் வளர்த்துறாங்களோ, அதே மாரி சராசரியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கங்காருவ பார்க்க முடியும். அந்த நாடுகளுடைய வீதிகளில, அந்த நாடுகளுடைய வீட்டிலேயே ஓகேங்களா? அந்த நாட்டுடைய தேசிய விலங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கங்காரு தான். அந்த நாட்ல திரும்புற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கங்காரு தான் இருக்கும். ஒரு கங்காரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு கங்காருவோட பேர் வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடைக்கு கங்காருன்னு பேர் வச்சிருப்பாங்க. டீ ஷர்ட்ல கங்காரு ஃபோட்டோ இருக்கும். மொபைல் பவுச்சுல கங்காரு ஃபோட்டோ இருக்கும். அவ்வளவு ஏங்க. நீங்க வீட்ல இருக்கக்கூடிய நம்ம வீட்ல இப்படி கண்திருஷ்டியெல்லாம் மாட்டுறோம். அழகுக்கு ஃபோட்டோ மாட்டுறோம். அது மாரி அனைத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கங்காரோட படம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கங்காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில ரொம்ப ஃபேமஸு. ஒரு காலகட்டங்கள்ல கங்காருவ வேட்டையாடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சட்டமே போட்டிருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகள்ல, ஒரு சில மாகாணங்கள்ல ஆஸ்திரேலியாவுல. இன்னைக்கு அந்த மாரி கிடையாது. இன்னைக்கு மாறிடுச்சு. அந்த கங்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு வித்தியாசமான விலங்கு. ஏன்னா எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உயிரினங்கள் 2டே வகை தான். ஒண்ணு குட்டி போடும், ஒண்ணு முட்டையிடும். ஆனா இந்த கங்காரு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பொறந்த உடனே வந்து அந்த கரு உருவான உடனே வந்து அந்த பையில வந்துருமா. வவுத்துல ஒரு பை மாரி இருக்கும். அந்த பையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மாசம் வரைக்கும் கங்காரு வளருமா. 4 மாசம் வரைக்கும் வவுத்து அந்த பைக்குள்ளோடயே இருக்கும். 4 மாசம் கழிச்சு வெளியில வந்து சாப்பிட்டு மறுபடியும் அந்த பைக்குள்ளோடயே உட்காந்துக்குமா. கிட்டத்தட்ட 10 மாசம் வரைக்கும் ஒரு குட்டி கங்காருங்கிறது பொறந்த வாட்டி ஒரு 10 மாசம் வரைக்கும் அந்த பராமரிப்புலயே தான் இருக்குமா. ஓகேங்களா? இது பொறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை பழம் சைஸ் தான் இருக்கும். வளர்ந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 8 அடி வரைக்கும் கூட வளரும். ஓகேங்களா? இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி கங்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மரானில் பெருசு தான் இருக்குமா. அதிகபட்சம் வளரக்கூடிய ஒரு கங்காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் வளருமா அதிகபட்ச ஹைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விலங்கு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏதாவது ஒரு எதிரி விலங்கு இத வேட்டையாட தொறந்துச்சு அப்படின்னா, தான் வவுத்துல இருக்கக்கூடிய குட்டிய தூக்கி போட்டு, "இத நீ சாப்பிட்டுக்கோ, என்னைய விட்டுருன்னு" சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுமாம். பொதுவா எல்லா உயிரினமும் என்ன பண்ணும், யாரும் தான் செத்து போனாலும் பரவால்ல, தன்னோட குட்டிய காப்பாத்தணும்னு நினைக்கும். ஆனா, இந்த கங்காருங்கிறது ரொம்ப மோசமானது. ஏதோ ஒரு விலங்கு தொரத்துருச்சு அப்படின்னா, குட்டிய தூக்கி கீழ போட்டுட்டு இது ஓடிருமாம். "என் குட்டிய நீ சாப்பிட்டுக்கோ, என்ன விட்டுருன்ட்டு." அது மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு எதிரி விலங்கு தொரத்துச்சு அப்படின்னா, இது உடனே என்ன பண்ணுமா, மளமளன்னு தண்ணி இருக்கிற இடத்த தேடி ஓடுமாம். ஓடி போய் தண்ணிக்குள்ள பூந்துக்குமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி முதல்ல வால்ல நீச்சல் அடிக்குதோ, அதே மாரி இதுவும் வால்ல நீச்சல் அடிக்குமாம். அப்படி நீச்சல் அடிக்கும்போது, வேற ஒரு விலங்கு தொரத்திட்டு வரும்போது, அதுவும் நீச்சல் தெரிஞ்ச விலங்கா இருந்தா தண்ணிக்குள்ள இறங்குனுச்சு அப்படின்னா, இன்கேஸ் இது வந்து தன்னோட நின்ன இடத்துல எப்படி ஹெலிகாப்டர் சுத்துது, அதே மாரி தண்ணியில நின்ன இடத்துலயே வால்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டு, ஆப்போசிட்ல தண்ணிக்குள்ள இறங்குன விலங்க, தண்ணிக்குள்ள அமுக்கி கொலை பண்ணிருமாம். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா உண்மையாலுமே கங்காரு அப்படிங்கிறது இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோ இருக்குமா. 75லேருந்து 95 கிலோ வரைக்கும் வெயிட் வருமா. அது மட்டும் இல்லாம இது நார்மலா ஓடுற ஸ்பீடு அப்படிங்கிறது 23 கிலோமீட்டரும். தனக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சுச்சு அப்படின்னா 75 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் இது வேகமா ஓடுமா. 75லேருந்து 76 கிலோமீட்டர் ஸ்பீடு ஹையஸ்ட் ஸ்பீடு ஓடுமா. இதுகிட்ட ஒரு மனுஷன் மாட்டுனான், சண்டை போட்டான் அப்படின்னா, இதுகிட்டருந்து தப்பிச்சு ஓடுறதுங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா மனுஷனால அதிகபட்சம் ஓட முடியும் ஓடக்கூடிய கிலோமீட்டர் தூரங்கிறது ஒரு 40 கிலோமீட்டர் ஓடலாம். ஏன்னா இதுதான் 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுமே. நம்மள தொரத்திட்டு வந்து பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த கங்காரு வச்சு பாக்ஸிங் கேம் கூட விளையாடுறாங்க. நல்ல ஒரு பாக்ஸிங் பொண்ணு இந்த கங்காரு அப்படிங்கிறது நல்ல ஒரு பாக்ஸிங் திறமை உள்ளது. இத வச்சு நெறைய ஸ்போர்ட்ஸ்ல கூட நடத்துறாங்க. இதெல்லாமே நீங்க கங்காருவெல்லாம் நீங்க அதிகமா போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கிளம்பி வாங்க ஆஸ்திரேலியா போயிட்டு வரலாம்.